நண்பா, இந்த ஒரு தப்பு மட்டும் உங்கள் லைஃப்பில் எப்பவும் பண்ணாதீங்க. நீங்கள் நம்பின ஒருத்தர் உங்ககிட்ட பொய் சொன்னால் எப்படி இருக்கும்? அதுவே அவங்க உங்களை ஹர்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேளுங்க, உங்களை யார் அதிகமாக ஹர்ட் பண்ணாங்கன்னு. எனிமியா, ஸ்ட்ரேஞ்சரா, இல்லை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ண ஒருத்தரா? ஏன்னா ஒருத்தர் அடித்த காயம் மாறிடும், ஆனால் ஒருத்தர் சொன்ன பொய் லைஃப் முழுக்க மறக்க முடியாது. அதுதான் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக். மனுஷங்க ஏன் பொய் சொல்கிறாங்க? இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன தெரியுமா? ரிசர்ச் சொல்லுது, ஒரு ஆவரேஜ் பர்சன் ஒரு நாளைக்கு பல தடவை பொய் சொல்கிறாங்க. சில பொய்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும். டிராஃபிக்கில் மாட்டிட்டேன், ஃபோன் சைலண்ட்டில் இருந்துச்சு, நான் நல்லா இருக்கேன். ஆனால் அதுவே ஒரு சில பொய்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் பிரேக் பண்ணும், லவ்வையும் டிஸ்ட்ராய் பண்ணும், ஈவன் ஃபேமிலியை கூட பிரித்து வைக்கலாம். இங்கே இருக்கிற கொஸ்டின் என்னன்னா, எல்லாருக்கும் பொய் சொல்கிறது தப்புன்னு தெரியும், அப்புறேன்னு சொல்கிறாங்க. அவங்க பேட் பர்சனா? இல்லை, நம்ம பிரெயினுக்குள்ளே நடக்கிற ஒரு சில ஹிடன் ரீசன்ஸ் இருக்குது. இந்த வீடியோ முடியும் போது இனிமேல் நீங்களே பொய் சொல்ல நினைக்க மாட்டீங்க. நண்பா, நம்ம எப்போ ஃபஸ்ட்டு பொய் சொன்னோம் தெரியுமா? ஸ்கூலில் டீச்சர் வந்து ஹோம்ஒர்க் எங்கேன்னு கேட்கும்போது நாம் சொல்லுவோம், மிஸ் மிஸ் புக் வீட்டிலே விட்டுட்டேன் அப்படின்னு. அதில் இருந்து தான் நம்ம பொய் சொல்கிறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அப்போ நம்ம ஒரு டெக்னிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். உண்மையை சொன்னால் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, அதுவே பொய் சொன்னால் எஸ்கேப் ஆகிடலாம்னு. பிரெயின் என்ன கற்றுக்குதுன்னா, தப்பிக்க ஒரே வழி தான் இருக்குது, அது பொய் மட்டும்தான். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் கிட்ட, டீச்சர்ஸ் கிட்ட, கம்பெனி பாஸ் கிட்ட, பார்ட்னர்கிட்ட அதே பேட்டர்ன் கண்டினியூ ஆகும். இன்னொரு ரீசன் இருக்குது, பயம், அதாவது ஃபியர். பீப்புள் டோன்ட் லை பிகாஸ் தே லவ் லையிங், பிகாஸ் லை தே ஃபியர் கான்சிக்வன்சஸ். ஜாப் போயிடுமோ, ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிடுமோ, ரெஸ்பெக்ட் குறைஞ்சிடுமோ, அதனால் பிரெயின் சர்வைவல் மூடுக்கு போகுது. அந்த நேரத்தில் உண்மையை பேச முடியாது, சேஃப்டி தான் முக்கியம்னு ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சிடும். ஒரு பொய் ஒர்க் ஆச்சுன்னா பிரெயின் வந்து ஒரு ரிவார்ட் கொடுக்குது. பரவாயில்லையே, ஒரு பொய் சொல்லி தப்பிச்சுக்கிட்டே அப்படின்னு. அடுத்த தடவை திரும்ப அதை யூஸ் பண்ண ஒரு ஷார்ட்கட்டு வந்து ஆரம்பிக்கும். அதுதான் டேஞ்சர் ஜோனே. நண்பா, பொய் சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் ஒரு உண்மையை சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிடிச்ச நபர்கிட்ட ஒரு பொய் சொல்லுவாங்க, அதே பொய்யை மறைக்க இன்னொரு பொய் சொல்லுவாங்க. அதனால் ஒரு பொய் 10 பொய் ஆகிடும். இதுக்கு பேர் தான் கான்ஃப்ளிக்ட். ஒர்ஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் மற்றவர்களிடம் மட்டுமில்லை, தன்னிடமும் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஐ எம் ஹாப்பி, ஐ எம் சக்ஸஸ்ஃபுல், நான் எதை பற்றியும் கண்டுக்க தேவையில்லை. பட் ரியாலிட்டியே வேறு. சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க, ரிப்பீட்டட் பொய்கள் வந்து நம்ம பிரெயினுக்குள்ளே எமோஷனல் ரியாக்ஷனை குறைக்க ஆரம்பிக்குமாமா. ஃபஸ்ட்டு டைம் கில்ட்டாக ஃபீல் ஆகும், செகண்ட் டைம் வந்து கொஞ்சமாக கில்ட்டாக ஃபீல் ஆகும், மூணாவது பொய் சொல்லும்போது ஒன்றுமே ஃபீல் ஆகாது. அதனால் பொய் சொல்கிறது ஒரு ஹேபிட்டாக மாறிடும். நண்பா, லைஃப்பில் பிக்கஸ்ட் பொய் என்ன தெரியுமா? ஐ டெல் த ட்ரூத் லேட்டர். அந்த லேட்டர் ரொம்ப பேருக்கு வரவே வராது. ஒரு பொய் டெம்பரவரி ப்ரொடெக்ஷன் மட்டும்தான் தரும், ஆனால் பர்மனன்ட் டேமேஜ் உருவாக்கும். ட்ரஸ்ட்டு ஒரு கிளாஸ் மாதிரி தான். ஒரு தடவை கிராக் ஆகிடுச்சுன்னா அது கம்மை போட்டாலும் அந்த மார்க் அப்படியே இருக்கும். மணி லூஸ் பண்ணால் ஏர்ன் பண்ணிக்கலாம், ஜாப் லாஸ் பண்ணால் வேறு கிடைக்கும். ஆனால் ஒரு நம்பிக்கை போச்சுன்னா அதை திரும்ப பில்டு பண்ண வருஷம் கூட ஆகும். அதனால் பீப்புள் ஃபர்கிவ் லைஸ், பட் தே நெவர் ஃபர்கட் தெம். இதுதான் ரியாலிட்டி. ஹானஸ்ட் பீப்புள் அவங்க எப்பவும் பர்ஃபெக்ட் கிடையாது. டிஃப்ரென்ஸ் என்னென்னா, பயம் இருந்தாலும் ட்ரஸ்ட்டை மட்டும்தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஷார்ட் டைமில் வர பொய்யை விட லாங் டைமில் வர பீஸ் தான் நமக்கு வேணும்னு. ஒரு உண்மையை சொல்கிறது கான்ஃபிடென்ட்டை பில்டு பண்ணும், செல்ஃப் ரெஸ்பெக்டை பில்டு பண்ணும், ரிலேஷன்ஷிப் கூட ஸ்ட்ராங் ஆகும். நைட்டு தூங்க போகிறப்போ ஸ்டோரியை வந்து நினைவில் வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதுதான் ஃப்ரீடமே. நண்பா, இந்த வீடியோவிலிருந்து ஒரு விஷயம் மட்டும் எடுத்துக்கோங்க. பீப்புள் ஆல்வேஸ் டோன்ட் லை பிகாஸ் தே ஆர் ஈவில். சம்டைம்ஸ் தே ஆர் ஸ்கேர்டு, சம்டைம்ஸ் தே ஆர் இன்செக்யூர், சம்டைம்ஸ் தே டோன்ட் நோ அனதர் வே. ஆனால் ரீசன்ஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு பொய் சொன்னீங்கன்னா அதுக்கான விலையை கொடுத்தே ஆகணும். ஒரு மனிதனோட கேரக்டர் அவன் சக்ஸஸில் தெரியாது, அவன் உண்மையை சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனில் தான் தெரியும். அடுத்த தடவை யாராவது பொய் சொன்னால் ரீசனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அன்னெசரிஸாக பொய்களை நார்மலாக எடுத்துக்காதீங்க. நம்பிக்கை ஸ்லோவாக தான் பில்ட் ஆகும், அதுவே ஒரு பொய் இத்தனை வருஷம் சேர்த்து வச்ச நம்பிக்கையை மொத்தமாக அழிச்சிடும். அதனால் உண்மையை மட்டும் பேசுகிறது கற்றுக்குங்க. உண்மையை பேசுகிறது கஷ்டம், ஆனால் பொய்யை மெயின்டைன் பண்ணுறது அதை விட கஷ்டம். நண்பா, இந்த வீடியோவில் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணு. கடைசியாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்ச நபர்கிட்ட சொன்ன பெரிய பொய் என்னன்னு சொல்லுங்கள். அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு பவர்ஃபுல் டாப்பிக்கோடு சந்திக்கலாம்.